வணக்கம் மீன ராசி. என்னடா இது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயமாவது நல்லதாக நடக்குமா? எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதே. நல்லதுன்ற வார்த்தையை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சே. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. கடன் தொல்லை, காலங்காத்தால் கடன்காரன் வாசலில் கத்துறான். நிறைய உறவுகளில் இழப்பு. சில பேருக்கு ஒரு துயரமான சம்பவங்கள் நடந்தது. இல்லை சிகிச்சை, ரணம், ரோகம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நெகட்டிவாகவே நடந்திருக்கு. மீன ராசி, ஏப்ரல் மாதமாவது புது வருஷம் பிறக்குதே, நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பல சிந்தனைகள், பல குழப்பங்கள், பல கேள்வி தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. விடையை விட ஒன்றெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கை எப்போவுமே எல்லாருக்கும் கெடுதலாகவே போகாது. கண்டிப்பாக நம்ம மேலே வரக்கூடிய காலகட்டங்கள் கிட்ட வந்துருச்சு. இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு ஒரு நல்ல ஒரு விடியலை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஸோ ஏப்ரல் மாதமில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். இப்போ ஒரு இருளான ரோட்டில் போயிட்டுருக்கோம், எதுவுமே தெரியலன்னு போது ஒரு ரோடாவது நமக்கு கண்ணுக்கு திடீர்னு தென்பட ஆரம்பிக்கும். அது நல்ல சைன். அதே மாதிரி நம்மளோட ராசி அதிபதி குரு இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே கடகமில் போய் உச்ச நிலையை அடைய போகிறாரு. அப்புறம் என்னங்க பிரச்சனை? நம்மளோட குரு, நம்மளோட ராசி அதிபதி உச்சமாகுது. எல்லா ராசிக்குமே சிறப்பு. அப்போ நம்ம ராசியை விட்டுருவாரா? நம்மளோட ராசி அதிபதி கண்டிப்பாக கைவிட மாட்டார். பல விஷயங்களில் கடன்ட்டு ஒரு க்ரோத்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷ கடைசியில் பார்ப்பீங்க. இன்னொரு 4-5 மாதங்களில் நல்ல தெளிவு ஏற்படும். அதற்குலையும் பொறுமை, நான் சொன்ன மாதிரி பொறுமை இருக்கணும். முக்கியமாக 3 விஷயங்களில் கம்யூனிகேஷன், நம்ம வாயால் பேசுகிறது, பழகிறது. அதே மாதிரி சுய முயற்சியை விடவே கூடாது. சோம்பேறித்தனம் நிறைய காட்டுது. கண்டிப்பாக நிறைய முயற்சி பண்ணி ஒரு மாதிரி தோல்வி அடைஞ்சு ஒரு நமக்கு ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கு. ஆனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். திருப்பி எழுந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. 2வது உறவுகள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அப்போ தான் திருப்பி பேச்சு, நம்மளோட செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளில இருந்தாலும் சரி, எந்த பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி, நிறைய எஃபர்ட்டை போடுங்க. கரெக்டான இடத்துல நம்பக்கூடாதவங்கள நம்பாதீங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடங்கள்லையும் எல்லாரையும் நம்பக்கூடாது. அதுக்குன்ட்டு மற்றவங்கள நம்ம வம்பும் பேசக்கூடாது. இந்த அபிராமி அந்தாதி சொல்ல உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுதுணையே. அம்பாள் இருக்கா, கவலையே இல்லை நமக்கு.